பிரபல தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவத்தால் ஆந்திராவில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புஷ்பா 2 படத்தின் சிறப்பு காட்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்கிறது. நடந்தது என்ன? புஷ்பா 2 படத்தின் சிறப்பு காட்சியை பார்க்க சென்ற ரசிகை ரேவதி தனது மகன் கண் முன்னே கூட்ட நெரிசலில் சிக்கி கொடூரமாக உயிரிழந்தார். முன்னறிவிப்பின்றி திரையரங்கிற்கு வந்த அல்லு அர்ஜுனால் தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பெண் உயிரிழந்ததாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. பெரும் சர்ச்சையை கிளப்பிய இந்த வழக்கில் ஏற்கனவே திரையரங்க உரிமையாளர், ஊழியர்கள் என 3 கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது நடிகர் அல்லு அர்ஜுனும் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹைதராபாத்தில் என்ன நடக்கிறது? அல்லு அர்ஜுன் மீதான நடவடிக்கையின் முழு பின்னணி என்ன? புஷ்பா 2 படத்தின் சிறப்பு காட்சி ஹைதராபாத்தின் சிக்கடப்பள்ளி பகுதியில் உள்ள சத்யா திரையரங்கில் டிசம்பர் 4ஆம் தேதியன்று இரவு 9:40 மணிக்கு திரையிடப்பட்டது. படத்தை காண்பதற்காக டிக்கெட் புக் செய்திருந்த ரசிகர்களில் தில்சுக் நகரில் வசித்து வரும் 35 வயதான ரேவதி என்ற பெண்ணும் தனது கணவர் பாஸ்கர் மற்றும் 2 குழந்தைகளுடன் வந்திருந்தனர். அப்போது எந்தவித அறிவிப்பும் இன்றி சர்ப்ரைஸாக நடிகர் அல்லு அர்ஜுன், நடிகை ராஷ்மிகா மந்தனா மற்றும் படக்குழுவினர் திரையரங்கிற்கு வந்திருந்தனர். அல்லு அர்ஜுன் வந்திருப்பதை அறிந்த ரசிகர்கள் அவரை பார்ப்பதற்காக முண்டியடித்துக் கொண்டு சென்றனர். திரையரங்கை சுற்றியுள்ள ஏரியா முழுக்க தகவல் பரவி டிக்கெட் புக் செய்தவர்கள் மட்டுமல்லாது மேலும் பலரும் கூடினர். இதனால் திரையரங்கின் பால்கனி பகுதியில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறிய போலீசார் வேறு வழியின்றி தடியடி நடத்தி கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முயன்றனர். அப்போதுதான் அந்த அசம்பாவிதம் நடந்தது. கூட்ட நெரிசலில் சிக்கி ரேவதி மற்றும் அவரது மகன் ஸ்ரீதேஜா ஆகிய இருவர் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளனர். போலீசார் தடியடி நடத்தியதால் அங்கும் இங்கும் ஓடிய ரசிகர்கள் ரேவதி மற்றும் அவரது மகன் மீது ஏறி விரித்துள்ளனர். இதில் படுகாயமடைந்தவர்கள் மூச்சு பேச்சின்றி சுயநினைவை இழந்துள்ளனர். பின்னர் அவர்களை மீட்டு முதலுதவி அளிக்க போலீசார் ஆர்டிசி கிராஸ் ரோட்டில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர். அங்கு இருவரது உடல்களையும் பரிசோதித்த மருத்துவர்கள் தாய் ரேவதி ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறி அதிர்ச்சியை கொடுத்தனர். அவரது மகன் ஸ்ரீதேஜ் வேறொரு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். ரேவதி உயிரிழந்த விவகாரம் பேரிடியாக விழுந்த நிலையில் அவரது குடும்பத்தினரை மட்டுமல்லாது அல்லு அர்ஜுன் ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியது. பெரும் அதிர்வலிகளை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக திரையரங்க நிர்வாகம் மீதும் அல்லு அர்ஜுன் மீதும் ஹைதராபாத் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். திரையரங்க உரிமையாளர் சந்தீப், மேலாளர் நாகராஜு, பால்கனி பொறுப்பாளர் ஸ்ரீகந்தம் விஜய்சந்தர் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதற்கிடையேதான் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினருக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையை அல்லு அர்ஜுன் அறிவித்திருந்தார். மேலும் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்திருந்தார். இந்நிலையில் ஹைதராபாத்தின் ஜூப்ளி ஹில்ஸில் உள்ள வீட்டில் வைத்து நடிகர் அல்லு அர்ஜுனை சிக்கடப்பள்ளி போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். கைதுக்கு முன்னதாக வீட்டில் காஃபி குடித்துக் கொண்டிருந்த அல்லு அர்ஜுன் தனது மனைவியை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து விரைவில் வந்து விடுவேன் என்று கூறிவிட்டு போலீசாருடன் சென்றிருக்கிறார். விசாரணையின் முடிவிலேயே அவர் மீதான நடவடிக்கையின் பின்னணி குறித்து தெரியவரும்.
பெண் உயிரிழந்த விவகாரத்தில் பிரபலமான நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டிருப்பது தெலுங்கு திரையுலகில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பின்னர் ஹைதராபாத்தில் உள்ள நாம்பள்ளியில் கீழமை நீதிமன்றத்தில் அல்லு அர்ஜுன் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது விசாரணை மேற்கொண்ட நீதிபதி அவருக்கு வருகிற 27ஆம் தேதி வரை 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து தீர்ப்பளித்தார். பின்னர் அல்லு அர்ஜுனை போலீசார் சஞ்சலகுடா சிறைக்கு அழைத்துச் சென்றனர். அதேவேளையில் அல்லு அர்ஜுன் தரப்பில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த ஹைதராபாத் உயர்நீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்தது. இதனையடுத்து தேவையான ஆவணங்களை உயர்நீதிமன்றத்திலிருந்து பெற்று அல்லு அர்ஜுனை அழைத்து செல்ல சஞ்சலகுடா சிறைக்கு அவரது வழக்கறிஞர்கள் சென்றனர். உயிரிழந்த விவகாரத்தில் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்ட சம்பவத்தால் தெலுங்கு திரையுலகம் உட்பட ஒட்டுமொத்த ஆந்திராவிலும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இருந்தபோதும் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டதால் அல்லு அர்ஜுன் ரசிகர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். மேலும் அல்லு அர்ஜுனை மையமாக வைத்து போலீசார் மேற்கொண்ட கைது நடவடிக்கை புஷ்பா 3 போல் மிகவும் பரபரப்பாக இருந்தது என்று அவருடைய ரசிகர்கள் கூறுகின்றனர்.